நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமுமாய் ஒன்றாக நெருங்கி ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே நாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று மகிமைப்படும்படியாய் தேவ சித்தப்படி சகல காரியங்களையும் நடப்பித்து இந்த நாளிலே தேவனும் நாமுமாய் ஒன்றாக நாம் மகிழ்ந்து களி கூற போகிறபடினாலே இந்த நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருந்தது நாளத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை தான் இது. கர்த்தரே எனக்காக என்ன பண்ணுவார்? யாவையும் செய்து முடிப்பார். ஸோ யாருக்கு, to whom our Lord will do everything to get success upon success throughout the life until we will reach our heavenly kingdom of eternity life. அதாவது பரலோகத்தை நாம் சென்று சேரும் பரியந்தம் யாருடைய வாழ்விலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக எனக்காக செய்து முடிப்பார் என்று பார்ப்போம். ஆனால் நம்பர் 1 கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்கிறோம். ஸோ those who are yearning the new grace and the early morning from the Lord. ஸோ கர்த்தரிடத்திலிருந்து புதிய கிருபைகளை, காலைதோறும் புதிதாக இருக்கிற கிருபைகளை, தயவை, இரக்கத்தை, தேவனுடைய சகாயத்தை சம்பாதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர்களுக்காக அல்லது எனக்காக அல்லது நமக்காக யாவையும் A to Z whatever God purpose, the purpose of God will be fulfilled 100% without fail in each and every matters according to his will, his original blueprint, original design. ஸோ கர்த்தருடைய திட்டம் தீர்மானத்தின்படி, அவருடைய ஒரிஜினல் டிசைன் படி அவர் 100% நமக்காக கர்த்தர் யாவற்றையும் கிருபையை சம்பாதிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பர் 2 கர்த்தர் யாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு பார்ப்போமானால் சங்கீதம் 1:2 இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஸோ day and night whenever we find the free time, then we need to read the Bible or hear the words of God through the man of God or women of God, whoever preaching the words of God, or meditating the word of God or analyzing the words of God to know about the Lord in the deep manner. அதாவது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை கேட்கவோ வாசிக்கவோ அல்லது அதை தியானிக்கவோ அல்லது அதை ஆராய்ச்சி செய்தோ யார் பார்க்கிறார்களோ, அந்த வேத வசனத்தோடு யாருடைய லைஃப் டையப்பாக இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பர் 3 கர்த்தர் யாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பார்ப்போமானால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஸோ கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உண்மையுள்ளவர்களை தான் கர்த்தர் தன்னுடைய மகிமையான ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ உத்தமராய் இருந்து நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தரே துணையாக இருந்து யாவையும் செய்து முடிப்பார். அடுத்தது பார்க்குறோம் 4th one தன் ஆத்மாவில் பலத்தின் மேல் பலன் அடைந்து கர்த்தரே தைரியப்படுத்துகிறார். ஸோ பலத்தின் மேல் பலனை ஆவி ஆத்மா சரீரத்தில் பெற்று பரிசுத்தாவினால் வருகிற பலனை பெற்று தைரியசாலிகளாய் தேவன் விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த தைரியமாய் தேவனுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ, தேவனை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ, யார் தேவனுடைய வசனத்தை பிரஸ்தாவம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5th one யாருக்காக கர்த்தர் யாவற்றை செய்து முடிப்பார்? ஆவியிலே அனலாய் இருந்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, அல்லது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள், அப்போது ஆண்டவரை தொழுது கொண்டு ஆராதனை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவருடைய வாழ்க்கையிலே, நன்றி பலிகளை செலுத்துகிறவருடைய வாழ்க்கையிலே, நற்கிரிகளாகிய ஊழியங்களை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே, அல்லது தான தர்மங்களை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே, அல்டிமேட் த சிம்பிள் வேர்ட் if I can say whoever do the good works in sight of the Lord, or whoever do act
அக்கார்டிங் டு ப்ளீஸிங் த லார்ட்ஸ் ஆல் கமாண்ட்மெண்ட்ஸ், அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். என்னத்தை செய்து முடிப்பார்? அவருடைய சித்தம் திட்டம் தீர்மானத்தின்படியாக சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து நம்மை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த கேட்ட 5 வார்த்தைகளின்படியாக கர்த்தர் நமக்காக யாவையும் 1 or 2 or 3 or 4 or 5 அப்படி இல்லை, A to Z, whatever the Lord predestined for us and our children and our children's children, everything will be accomplished in His appointed time, without any more delay, without any stumbling blocks. It will be done because of our Lord's tremendous, supernatural, miraculous, unimaginable works is keep on manifesting in all the matters, in all the areas of us, that we are going to see in the days to come, to glorify our Lord name alone in the highest. There is no doubt in it. So He is the Lord, so surely He will accomplish everything in each and every corner, wherever we are going and coming. Our Lord will keep on working for us to complete all the task whatever He started already. ஸோ எதை அவர் தொடங்கினாரோ அதை கண்டிப்பாக அதை முடிச்சே வைப்பார். அந்த முடிவு நன்மைக்கு எதுவாய் அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிற அந்த முடிவாய் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய நாமம் கண்டிப்பாகவே எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுவார். God bless you all. Amen.